இந்த திராவிடன் இறை வழிபாட்டை விமர்சித்தான், திரை வழிபாட்டை போற்றினான், கடவுள் வழிபாட்டை விமர்சித்தான், கதாநாயக வழிபாட்டை போற்றினான், மேன்மையானது என்று காட்டினான். நிலைமென்ன? நடிகன் நாடாட துடிக்கிறான். இவன் எப்படி கட்டமைச்சான்? கல்லூரி விழாவா, இயக்குனரை கூப்பிடு, திரைப்பட நடிகை கூப்பிடு, நீ எடா அலைபேசியில மீம்ஸ் பாடுறா, அம்மாவும் மகளை ஆடுவாங்க, புருஷனும் பொண்டாட்டி ஆடுவாங்க, பிள்ளையும் தாயும் ஆடுவாங்க, இல்ல ஒரு குழுவா பெண்கள்லாம் பாட்டுக்கு. இதை தவிர வேற ஏதாவது மீம்ஸ் வருதாடா? மரக்கண்டு நட்டேன், ரத்தம் கொடுத்தேன், ஆபத்துல இருந்தவனுக்கு உதவுனேன், அப்படி ஏதாவது காட்சி வராது. இந்த அரசு கல்வி சிறந்த தமிழ்நாட்டிலே திரைப்பட நடிகர் இயக்குனர் கூப்பிட்டு பேச விடு. அப்ப என்ன? இதுதான் உச்சம் போல இருக்கு. அப்ப கடவுள் வழிபாடை விட கதாநாயக வழிபாடு மேன்மையானதா போயிருக்கு. நீ உன் மனஜாதியை சொல்லு, நம்மளை பார்த்து இவங்க எல்லாம் பயப்படலைன்னு பல நூறு வாடகை வாயில் வாங்கி வச்சு தினம் என்னை திட்டிட்டு இருக்கான்னு என்னத்தான் பயப்படுறான். நீங்கள் இந்தியம் திராவிடம் எப்படி நம்மளை வீழ்த்திச்சு? நம்மளை சாதி மத உணர்ச்சிகளை தூண்டி பிளந்து பிரிச்சு வீழ்த்திச்சு. நீ புதைச்ச புதகுலிலே ஆறுமுகன் நாடார், சுப்பிரமணியன் செட்டியார் எழுதி வைப்பான் பண்ணப்பாரு. செத்தாலும் தனி சாதி, தனி சுடுகாடு, புதைக்கிற இடத்து கூட பாகுபாடு. அப்ப எவ்வளவு பெரிய போதை பாடுறா, எவ்வளவு பெரிய போதை பாரு. ரெண்டு பெரிய போதையை தாண்டினியா திராவிட என்ன பண்றான்? சாராயத்தை ஊற போடுறான். உனக்கு உடல் திறனற்றுது, சிந்திக்கிற ஆற்றல் அற்றுது, மயக்கத்துல இருக்கும் போது எது போதிச்சாலும் ஏறாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். 100 குற்றங்கள் 99 விழுக்காடு போதையில தான் நடக்குது. இல்லைன்னா பெற்ற தாய் குடிக்க காசு தரலன்னு கொலை பண்ணுவானடா.